ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். கஸ்கோனு கௌதஸ்குதயேஷ விஸ்மயோ, கஸ்கோனு கௌதஸ்குதயேஷ விஸ்மயோ, விஷங்கடம் யச்சகடம் விபாட்டிதம், விஷங்கடம் யச்சகடம் விபாட்டிதம், ந காரணம் கிஞ்சிதிஹேதி தே ஸ்திதாஹ, ந காரணம் கிஞ்சிதிஹேதி தே ஸ்திதாஹ, ஸ்வநாசிகா தத்தகராத்வதீக்ஷகாஹ, ஸ்வநாசிகா தத்தகராத்வதீக்ஷகாஹ, கஸ்கோனு கௌதஸ்குதயேஷ விஸ்மயோ, விஷங்கடம் யச்சகடம் விபாட்டிதம், கஸ்கோனு கௌதஸ்குதயேஷ விஸ்மயோ, விஷங்கடம் யச்சகடம் விபாட்டிதம், ந காரணம் கிஞ்சிதிஹேதி தே ஸ்திதாஹ, ஸ்வநாசிகா தத்தகராத்வதீக்ஷகாஹ, ந காரணம் கிஞ்சிதிஹேதி தே ஸ்திதாஹ, ஸ்வநாசிகா தத்தகராத்வதீக்ஷகாஹ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். கஸ்கஹனு ஏஷ விஸ்மயக, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறதே. கௌதஸ்குதக, இது எப்படி நடந்தது. விஷங்கடம் சகடம், இந்த பெரிய வண்டி விபாட்டிதம், உடைந்து நொறுங்கி விழுந்திருக்கிறது. எத்காரணம், ஆனால் என்ன காரணம். இகன கிஞ்சித்து, இங்கு எதுவும் தெரியலையே, எந்த காரணமும் காணப்படலையே. இதீத்தே என்று கூறியபடி அவர்கள் ஸ்வநாசிகா தத்தகராகா, தங்கள் மூக்கின் மேல் விரலை வைத்தவர்களாய், த்வத் ஈக்ஷகாகா ஸ்திதாகா, உன்னையே நோக்கியவாறு நின்றுவிட்டனர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கஸ்கோனு கௌதஸ்குதயேஷ விஸ்மயோ, விஷங்கடம் யச்சகடம் விபாட்டிதம், ந காரணம் கிஞ்சிதிஹேதி தே ஸ்திதாஹ, ஸ்வநாசிகா தத்தகராத்வதீக்ஷகாஹ. யார் இங்கே வந்தது, இது எப்படி நடந்தது. இவ்வளோ பெரிய மாட்டு வண்டி சுக்கு நூறாக உடஞ்சி விழுந்து கிடக்கு. யார் வந்ததுக்கான அடையாளமும் தெரியல, என்ன காரணம்னு புரியல அப்படின்னு அந்த கோபர்கள் எல்லாரும் மூக்கு மேலே விரல வச்சபடி வியந்து நின்று சொல்லி கொண்டிருந்தார்கள்.